வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். இந்த கரூர் விவகாரம், அதனுடைய இந்த ஸ்டாம்பீடு சம்மந்தமாக பலரும் உண்மை கண்டறியும் குழுக்களை இறக்குறாங்கிறத பார்க்க முடியுது. திமுக அரசின் மீது ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கணும்னு எதிர்கட்சிகள் பேசுறது புரிய முடியுது. பட் அதை தாண்டி ஒரு நேசக்கரம், குறிப்பாக பாஜக என்டிஏவினுடைய எம்பிக்கள் இறங்குறாங்க. கோயம்புத்தூரில் லேண்ட் ஆகும்போதே இன்னும் ஸ்பாட்டுக்கு போல உண்மைகளை திமுக ஆளுங்கட்சி வெளியில் வர விடாமல் தடுத்துரும், அதனால் சிபிஐக்கு தான் போகணும் என்கிற குரலில் இறங்கினதுமே அவங்க ஹேமமாலினி தலைமையிலான அந்த டெலிகேஷன் பதிவு பண்ணுறாங்கங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு ப்ரீ கன்சீவ்டாக திமுக இங்கே ஏதோ செஞ்சிருச்சுங்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய நேசக்கரம் கூட்டணிக்குள்ளே வரணும்னு பாஜக நட்போடு இருக்கக்கூடிய பலரும் பதிவு பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது. எப்படி சார்? பாஜகக்காரங்க விஜய் உங்களை பற்றி சொன்ன வார்த்தை ஃபாசிச பாஜக. எல்லா கூட்டத்திலையும் மேபி உங்களை அந்தளவுக்கு தாக்கலை, அதனால் நீங்கள் ஆதரவுக்காரன் நேசக்காரன் நீட்டுறீங்க. கொஞ்சம் ஏன் இந்த அவசரம்? விஜய் மேலே ஏன் இந்த கணிசம் புதுசாக ஒரு பாசம் எதுக்கு ஜாஸ்தியாக வருது? ஏன்னா பாஜக வளர்க்கணும், விஜய் வந்தால் வளர்ந்துடும். நான் என்ன சொல்கிறேன், 41 பேர் உயிர் செத்துருக்குது, அதுக்கு மேலே இந்த அரசியல் தேவையா? இந்த நேரத்தில் அதே மாதிரி ஓரளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிறது நான் யாருன்னு பார்க்குறேன்னா எடப்பாடி பழனிசாமி போனார், முதலமைச்சர் உடனே வந்துட்டாருன்னு கேட்டாங்க. ஏங்க அது அவர் கடமைங்க, இது அரசியல் கிடையாது. அவர் கடமையாக அவர் செய்கிறாரு. ஏன் முதலமைச்சர் சீக்கிரம் வந்தாருன்னு அவர் உடனே கேட்கல. அப்புறமா மறுநாள் காலையில் கேட்கும்போது ஊடகத்தில் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுது, நான் இப்போ எதுவும் பேச முடியாது, இப்போ அரசியல் கிடையாது, விஜய் மீது தப்பா அது எனக்கு தெரியாது, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், இப்போ சொல்லலைன்னு. அப்புறம் ஒரு 24 மணி நேரம் 40 மணி நேரம் ஆகும்போது எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு இந்த மற்ற கட்சிகள்லாம் எழுப்புறது. அந்த கேள்வியில் சந்தேகம் இருக்குன்னா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க, ட்வீட் எல்லாம் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுக இதோடு நிறுத்திக்கணும். இந்த விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்குறது, விஜய்க்கு ஆதரவுக்காரெல்லாம் நீட்டினீங்கன்னா உங்களுக்குன்னு உங்களை சீரியஸாக ஒரு ஆல்டர்னேட் கட்சியாக பார்க்குறவங்க இருக்காங்க. அதிமுக தொண்டன்னா ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, ஒரு நாகரிகமாக இருப்பாங்கன்ற ஒரு பேர் இருக்குது. தயவு செய்து இவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இவர்களோட கூட்டத்தை நீங்கள் மிங்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்றைக்கி தேதியில் ஒரு செட்பேக் தான். மேபி நாளைக்கு என்னன்றது நமக்கு தெரியாது. நான் நிதர்சனமாக பேசுகிறேன். தாவேக்கா தொண்டர்கள் எங்கெல்லாம் போய் கூட்டத்தை கலந்துக்கினாங்களோ அந்த இடத்துலலாம் மக்கள்கிட்ட அவங்களுக்கு செல்வாக்கு சரிஞ்சிருக்கு. ஏன்னா எந்த கட்சியும் கட்சிக்காரர்களுடைய வாக்கை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது, பொதுமக்களோட ஓட்டு தேவை. அதுதான் நீங்கள் இந்த 8-10% நம்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தாவேக்காவால் எங்கெங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டிருக்காரோ அங்கெல்லாம் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கெல்லாம் கடை நடத்துகிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கெல்லாம் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? ஏன் இவர் தான் உங்களை தான் பொருளாகவே மதிக்கலையே, அவரே தானாக சுயமாக வருவார, தானாக தனியாக விடுங்கன்ற. நான் தாவேக்காவை தனிமைப்படுத்துங்க, நிற்கிட்டோம், பொதுமக்களை போய் சந்திக்கிட்டோம். இந்த சின்ன பசங்கள்லாம் போய் கேட்கும்போது அந்த வீட்டில் ஓட்டு போடுற பெரியவங்க எப்போ கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு கூடுவாங்க. உக்காரு, என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள், இது அரசியலா அப்படின்னு அந்த பெரியவங்க கேட்பாங்க. கிராமத்தில் கேட்பாங்க, நகரத்தில் கேட்பாங்க. என்ன இன்றைக்கி என்னங்க பேசு பொருளாக இருக்கணும்? திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், போதை கலாச்சாரம், லாக்அப் மரணம் டெத்து, கள்ளக்குறிச்சி சாராய்க்காடு, கிட்னி திருட்டு, இதெல்லாம் தான் இப்போதைக்கு பேசு பொருள். இன்றைக்கி இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதெல்லாம் போயிட்டு திமுக தாவேக்காவை அழிக்க பார்க்கிறதா? தாவேக்காவோட கூட்டணியில் திமுக தள்ளுமுள்ளு பண்ணிச்சா? இதுவா பிரச்சனையாக இருந்தது? ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பத்தாதா? புதுசாக கொஞ்சம் பிரச்சனையை வேறு எடுத்துன்னு விடுவீங்களா? நீங்கள் என்ன சொல்லி வரீங்க, நாங்கள் வந்தால் மக்களுக்கு பிரச்சனை குறையும். நீங்கள் இன்னும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது, மக்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இதுதான் நீங்கள் அரசியல் பண்ணுற லட்சணம். அதனால் இப்போது ஒன்றும் கெட்டு போயில்ல. விஜய் அவர்கள் அரசியல் தெரிந்தவர்களை சேர்த்து கொண்டு நல்ல அரசியல் பண்ணட்டும். நல்ல அரசியல் பண்ணால் மக்கள் ஒரு மேபி அவர் மீது ஒரு நல்ல மதிப்பெண் வரும்போது அதுக்கு அந்த கட்சிக்காக மக்களாச்சு. பட் இப்படி போய் அரசியல் பண்ணுறதுன்றது தமிழ் சமுதாயத்துக்கு இது ஒரு இழுக்கு. ஏன்னா இப்போ விஜய் அதிகாரப்பூர்வமாக பேசாத வரை எது கட்சியின் கருத்து, தலைமையின் கருத்துங்கிற கேள்வி வருது. சிடிஆர் நண்பர்குமார் ஒரு மனு போடுறாரு, ஆதவர்ஜுனா ஒரு மனு போடுறாரு. ஒரே ப்ரேயருக்கு ஒரு கட்சி எப்படி 2 மனுக்களை வெவ்வேறு அமர்வில் தாக்கல் பண்ண முடியும் ஒரே கோர்ட்லங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் எங்கள் ஃபேக்ட்ஸை மறைக்கிறீங்களா, இல்லை ப்ரேயர் ஒன்று தான் போது இதெல்லாம் இல்லைங்க, புரிதல் இல்லைங்க. 2 இந்த சைடு ஒரு மனு இந்த சைடு ஒரு மனு போடும்போது என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் அந்த பெஞ்ச் கிளார்க்கு சொல்லுவாங்க, மெலாட் இதே மாதிரி ஒரு மனு இருக்கணும் போது என்ன கிளப் பண்ணுவாங்க. அந்த கிளப் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவாக ஆகும்.
ஒன்று ப்ளீ வேறு மாதிரி இருக்கணும். ஒருத்தர் வந்து விஜய் வந்து போய் கரூரில் மக்களை சந்திக்கிறதுக்கு கோர்ட்டு மூலமா போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படி ஒரு இது. இன்னொருத்தர் வந்து இது அரசியல் சதி இருக்குது சூழ்ச்சி இருக்குன்னு அப்படி ஒரு மனு. இன்னொருத்தர் வந்துட்டு எங்கள் ஆள்களை கைது செய்கிறாங்க, அவர்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்காங்க, அவர்கள் மீது ஆட்கொணவு மணர்வு அப்படி ஒன்று போடுறோம். எதுவுமே தெரியாமல் எல்லாம் அதே கட் அண்ட் பேஸ்ட் ஜெராக்ஸை போட்டு அதில் ஒருத்தர் போட்டுக்கிறார் அஃபிடாவிட்டில், எனக்கு 42 வயசு, நான் பொலிட்டிக்கல் சயின்ஸு, 30 வருஷம் அனுபவ அரசியல். 12 வயசில் ஆதவர்ஜுனா எதனா வந்து போராட்டத்தில் இருந்த மாதிரி எதனா பார்த்தீங்களா? நீங்கள் எதனா பார்த்தீங்களா? இல்லை சார். நானும் 20 வருஷமாக அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு கவுன்சிலர் பதவியில் கூட இருந்ததில்ல, எந்த பிரச்சாரத்துக்கும் எதுக்கும் பார்த்ததில்ல. 30 வருஷம் அரசியல் அனுபவம் எங்கேருந்து வருது? ஏங்க இப்போ நான் போயிட்டு எனக்கு வந்து 30 வருஷமாக வந்து பத்திரிகையில் வந்து எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா எனக்கும் அதே வயசு தான் கிட்டத்தட்ட, எனக்கு 43 வயசு ஆகுது. அப்போ 21 வருஷமாக இவர் வந்து 13 வயசுலேயே இவர் பத்திரிகையாளர் வந்துட்டா அதை பார்க்குற அங்கே ஜனங்களோ இல்லை அந்த வக்கீலோ இல்லை அந்த ஜட்ஜோ வந்து சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? 12 வயசில் இவர் அரசியலுக்கு வந்துட்டார். அதுதான் அந்த மனுவில் போட்டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் புரியும் எனக்கு. 12 வயசுல இருந்தால் நான் அது புரிஞ்சுக்கிறேன். ரைட்டு, இவர் அப்போ புஸ்தகம் அண்ணாமலை மாதிரி 10,000 புஸ்தகம் படித்தவர் பொழுது, அதனால் சின்ன வயசுலேயே அரசியல் நாணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றது. ஆக்டிவ் பாலிடிக்ஸில் 30 வருஷமாக இருந்திருக்கிறாரா? இது வந்து அஃபிடாவிட்டில் போட்டிருக்காரு. அந்த அஃபிடாவிட்டில் லட்சணம் பாருங்கள். அப்போ அது வெட் பண்ணவனாச்சு பார்த்து, ஏங்க இப்படி போடாதீங்க, 15 இயர்ஸ் போடுங்க, கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும், 20 வயசு 22 வயசுலேருந்து அரசியல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி. இது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக எல்லாமே வந்து அவங்க கேட்குற கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அடிப்படையே இல்லை. ஏன் போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ணிங்கன்னு கேட்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ணி பிரேத பரிசோதனை கொடுத்தாதான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சு தலையில் அடிச்சுக்கிட்டு ஆனதாகி போச்சு, அடுத்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறோம் அடுத்த நிகழ்வுக்கு போவாங்க. அதனால தான் 24 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வைக்கிறதில்ல. ஏன் தமிழர்கள் வைக்கிறதில்ல? தமிழர்கள் ஒண்டியாக வைக்கிறதில்ல, எல்லாருமே வைக்கிறதில்ல. எதுக்கு வைக்கிறதில்ல? அவர் வந்து மேலே போயிட்டார், அவருக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு அமுச்சு வச்சுட்டு அவரோட நினைவில் வாழணும், அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை நோக்கி பயணம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பின்னோக்கி. போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணீங்க? எவிடன்ஸ் இருக்கா? வீடியோ இருக்கா? எதுக்கு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அந்த காவு கொடுத்தவங்க பார்த்து வயிற்றில் அடிச்சுட்டு அழுவுறதுக்கா? என்ன சந்தேகம்? பிணங்களை மாற்றிட்டிங்களா? என்ன விதமான புரிதல் இது? ஒரு 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 பிணத்தை வந்து அப்படிலாம் மாற்றிட முடியுமா? வசூல் ராஜாவில் அண்ணன் பாடி வேணும் நம்ம தூக்கினுவா, ஆனால் மேட் இன் ஜப்பானோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு 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 நபரை ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுக்கோங்க. இந்த கார்த்திக் சமுதாயத்திலேருந்து காணா போனால் கார்த்திக் நண்பர்கள் கார்த்திக் சேர்ந்தவங்களாம் தேட மாட்டாங்க. என்னங்க ஒரு பணத்தை மாற்றுறதுன்றது விளையாட்டை? இப்படி எல்லாமே அங்கே பேசுவீங்க. பத்திரிகையில் பேசுகிறான். இன்னொரு சிறுவன் சொல்கிறான் போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் வச்சிருவேன்றான். 15 வயசு, குண்டு எழுது தமிழ்லன்னா எழுத தெரியாது. அந்த பையன் சொல்கிறான் குண்டு வீசுவேன்றான். இது தெரியாமல் ஒரு சில பேர் இப்போ கைதெல்லாம் ஆகிறாங்க இல்லைங்களா? ஏன் அவங்கள கைது பண்ணுறாங்க? உங்களுக்கு அரசாங்கத்தின் மீது தனிப்பட்ட கோபங்கள் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது. நீங்கள் அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்களை அம்பலப்படுத்துனீங்க, அதற்கு அவங்கள கைது செஞ்சாங்க. நீங்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா விஜயை நியாயப்படுத்தி அபாண்டமாக ஒரு சில விஷயத்த பேசுகிறீங்க. விஜய் ஏதோ வந்து வானத்துலேருந்து குதித்து வந்த தேவ தூதர் போலவும் விஜய் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டார். விஜய் வந்து இது வந்து திட்டமிட்ட சதி மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துட்டு அங்கே போவே இல்லை. கரூரில் என்ன ரோடு அகலம் என்ன இது என்ன எதுவுமே தெரியாது. கிட்ட இருந்து பார்த்தா மாதிரி நமக்கு வந்த செய்தி, செவி வழி செய்தி, அந்த செய்தி இந்த செய்தின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை எதிர்க்கிறதுனா தரவுகள். நானே முன்னாடி இவர்களெல்லாம் பேசியிருக்கிறாங்கங்க. அப்போல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டேன்னா, காலக்கேயர்கள் கூட்டம் மாதிரி மூளையை கைட்டி வச்சுட்டு செயல்படுது அங்கே ஒரு கூட்டம். போகிற இடம்லாம் வெட்டுக்கிளி எப்படி வந்து விவசாய நிலத்தில் பூந்து காலி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பற்றி நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கருத்துக்கு எதிர்கருத்து மாதிரி வைக்கிறேன், விஜய்க்கு முட்டு கொடுக்குறேன், விஜய் தூக்கி விட்றேன்ற மாதிரி பண்ணுறீங்க. திமுகவை அழிக்கிறதுக்கு விஜய் ஆயுதம் அல்ல, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை திமுகவை அழிப்பதற்கோ திமுக செய்யக்கூடிய ஊழல்களை தட்டி கேட்பது 100% பத்திரிகையாளர்கள் தகுதி இருக்குது. திமுக தவறான கட்சிகளாக நிறைய நேரத்தில் செயல்பட்டுருக்கு. திமுக தொண்டை போய் பாக்ஸிங் கடையில் போய் குத்துனப்போ நம்ம என்ன பண்ணோம்? அது கேள்வி கேட்டோம்ல. உனக்கு என்ன ஓசி சோரில் சாப்பிடும்போது உனக்கு குத்து சட்டை எங்கேருந்து வந்து கேள்வி கேட்டோம்ல. திமுகவை சார்ந்தவங்க போயிட்டு பியூட்டி பார்லரில் போய்ட்டு ஒரு பெண்மணி அடிக்கும்போது கேள்வி கேட்டோம்ல. அதே மாதிரி இங்கே கேள்வி கேட்கணும்ல தாவேக்கா தொண்டனை. அது கேட்காம திருப்பி போய் அதை வேற இதையும் அதே முடிச்சு போடக்கூடாது. அதிமுகவில் ஒரு சில பிரச்சனை இருக்குன்னா அது அதிமுக அதை கேட்கணும். எதுக்குப்பா பாஜக கூட கூட்டணி போனால் என்னப்பா பிரச்சனை? உங்கள் மேலே பழைய கேஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் என்னப்பா ஆச்சு? அது விவாதம். இது எத்தனை வந்து இதோட சேர்க்குறது, அதே எத்தனை வந்து இதோட சேர்க்குறது. இதுதான் அரசியல். என்னது உடனே அப்படியே டல்லாக உட்காந்துருக்குறது. இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. எப்படி டல்லாக உட்கார வேண்டியது யார்? 41 பேர் செத்து போன பாருங்க அவங்க வீட்டில். ஏன் அதாவதுங்க நரேட்டிவ் செட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். களத்தில் என்ன இருக்கோ தயவு செய்து அதை பேசணும்.
அதாவது விஜய் அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவு தான். ஆனால் இதை அவர் உணர்ந்து அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வராருன்றது அவருக்கு உண்டான அரசியல் அவர் தான் பார்க்கணும். நீங்கள் இங்கே பக்கத்தில் உட்காந்து இந்த ஜோடிப்பு பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதெல்லாம் தப்புங்க. ஒரு கூட்டத்திலலாம் வந்து ஒரு 100 பேர்லாம் வந்து கத்தியோடு போயிருந்தா அங்கே வந்து நிறைய பத்திரிகையாளர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட என் கணக்கு சரியாக இருக்குன்னா 25க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர் இருந்தாங்க. இந்த 25 பத்திரிகையாளர் மேலே ஒருத்தன் கண்ணில் கத்தி போட்டிருக்காது, ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்க மாட்டான். நாங்கள் வந்து உண்மையாக வேலை செய்கிறவங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஹை-எண்ட் ட்ரோன் கேமரா 7 கேமரா பறந்தது, நான் பார்த்தேன். அதை 7 ட்ரோன் கேமராவில் ஒன்று ஜூம் இன் பண்ணால் தெரிஞ்சிருக்காது. இந்த நேரத்துக்கு அந்த வீடியோ வந்துருக்கனால அந்த ஃபுட்டேஜ் உங்ககிட்ட தானே இருக்குது. ஜென்ரேட்டருக்குள்ளே நீங்கள் விழுந்த ஃபுட்டேஜ் இருக்குது, ஜென்ரேட்டர் இதுக்குள்ளே விழுந்து அதுக்கு சரி கல்லை தெரிஞ்சாலாம் யார் அது ஜூம் இன் பண்ணி எடுக்க முடியாதா? அந்த நேரத்தில் ட்ரோன் எதுவுமே பறக்கலையா? அந்த ட்ரோன் காட்சியெல்லாம் இப்போ வெளியில் விட்டாங்கன்னா ஜனங்க பார்த்து வயிறு எரிஞ்சிருவாங்க. இப்படி போய் ஜனங்க சாவறதை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்களோட நரேட்டிவ் தெரிஞ்சு போச்சு. விஜய் நிரபராதி, விஜய்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது, விஜய் கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. சாதாரணமான பொதுமக்கள் பார்த்து அட பாவீங்களா, இப்படியாடா போய் சாவீங்க, சே இப்படி போகலாமா, இப்படி நிற்கலாமா, இப்படி உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா? அந்த நியாயமான கேள்வி. அந்த நியாயமான கேள்விக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்கள் இன்னும் வந்து எடிட் பண்ணி ஒன்று ஒன்றா விடுறது. ஏன் மொத்தம் ஃபுட்டேஜ் விடுறதுக்கு என்ன? உங்களுக்கு தான் அது நல்லா கை வந்த கலையாச்சே. சோஷியல் மீடியாவில் எல்லா கட்சியும் அதை தானே பண்ணுறீங்க. இந்த வார் ரூம் கலாச்சாரம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு மூஞ்சி தெரியாமல் வேறு பேரில் லாகின் பண்ணி இந்த வர்ச்சுவல் வாரியர் மண்ணாங்கட்டி அவங்களெல்லாம் வந்து அதெல்லாம் என்றைக்கு மூடுறாங்களோ அன்றைக்கி தான் அந்தந்த கட்சி உருப்படும். போயிட்டு கலா அரசியல் பண்ணால் தான் இது வந்து அதுதான் அரசியல். ஒரு ஊராக போய் ஒரு மக்களை சந்தித்து பிரச்சனை கேட்டு இது அதுதான் அரசியல். நீங்கள் ஸ்டார் ஆயிருங்க, ஸ்டாராக இல்லாமல் போங்க, அதுதான் அரசியல். இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு ஏமாத்துறது இதெல்லாம் ஏமாத்து வேலை. இது மக்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்துற வேலை. இப்போ கனடாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க, உண்மையிலே பாவம் போல் விஜய்க்கு வரும்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. விஜய் இதை திருச்சியிலேருந்து பிளான் பண்ணார், கரூரில் வந்ததுனால இன்றைக்கி அது டிஎம்கே மாதிரி ஆயிடுச்சு. திருச்சியில் நடந்தால் நேருக்கு போயிருக்கோம், நாகப்பட்டினத்தில் நடந்தால் ஆளூர் சானவாஸ்க்கு போயிருக்கோம், இப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்கோம். என்னவோ இப்போ இதில் சார் அந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது முழுக்க அது அந்த ஸ்டோரியே நம்மளால் எப்படி அவங்க நரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்க வைக்கக்கூடிய சார்ஜு இந்த ஸ்டாம்பிடே ஒரு டெலிபரேட் சபட்டேஜ். அங்கே வந்து கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, பேனிக் கிரியேட் ஆகுது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே நகர்றாங்க, கல்லை எறிகிறாங்க, ஷூவை தூக்கி அடிக்கிறாங்க. இதுக்கு பிறகு தான் சிக்கல் வருதுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா இது அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது, ஏன்னா வச்ச சார்ஜ் அவங்க தான் கோர்ட்டில் இழுக்கணும். நீங்கள் ஆப்வியஸாக லோக்கல் டிஎம்கே பாலிட்டிஷியனை செந்தில் பாலாஜியை உள்ளே கூப்பிட்டு வர்றதுங்கிறது தனி, அது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் இங்கே கைதுகள், அதுவும் கல்பபிள் ஹோமிசைடுக்கு பெயிலுக்கு போகிறாங்கன்னா கைதுகள் வரும்போது அது அகைன் பொலிட்டிக்கல் நரேட்டிவாக அவங்க பண்ணிட்டாங்கங்கிற சார்ஜ் தானே எடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. விஜய் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்துடக்கூடாதுங்கிற நோக்கமாக திமுக அப்படிங்கிற கேள்வியும் வருது. திமுக வந்து இதில் வந்துட்டுங்க எஃப்ஐஆரில் வந்து விஜய் பேர் சேர்த்துருக்கணுன்றது என்னோட புரிதல். இந்த அதர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க, மேபி அதர்ஸ்ன்னு வச்சா அப்புறமா கூட சேர்க்கலாம், அது தவறான எடுத்துக்காட்டாக போயிடும். இவர் தான் A1 இருக்கணும். A1 யார்? விஜய். ஏன் A1 விஜய்னா காரணி யார்? ஏன் வந்து காலதாமதமாக வந்தீங்க, ஏன் ஊர்ந்து வந்தீங்க, ஏன் கூட ரோட் ஷோ மாதிரி 7000 பேர் நடத்தி வந்தீங்க, ஏன் மற்ற இடத்துல உங்கள் முகத்தை காட்டி அங்கே இருக்க கொடுத்து அங்கேயே அப்புறப்படுத்தலை? இந்த கேள்விக்கெல்லாம் எதுவுமே பதில் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்து போகிறது என்னென்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த 11 கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. இந்த 11 கைட்லைன்ஸில் நிறைய கைட்லைன்ஸ் வந்து மீறப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த கட்சி நிர்வாகி ஒன்று மாவட்ட ரீதியாக அதை செய்ய வேண்டியவர் செய்யலைன்னா அவர் மீது நடவடிக்கை, இல்லை கட்சி தலைமையை இதை செய்யலைன்னா கட்சி தலைமை மீது நடவடிக்கை. அப்படி இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். விஜய் பேருமே எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கணும். மேபி முதலமைச்சர் வந்து இப்போ விஜய் தொட்டால் அது அரசியல் ரீதியாக நமக்கு எதனா பின்னடைவு வந்துடும், திமுகவுக்கு இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடும் இளைஞர்கள்கிட்ட, மேபி பயந்துக்கிட்டு அதை விட்டுட்டாங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து அதில் சரியாக அட்வைஸ் பண்ணலையான்னு தெரியல. ஒரு அரசு என்பது திருப்பி ஜெயிச்சு வரணுன்றது ஒரு நோக்கமாக இருக்கலாம், ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அதனால் வந்து இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கணும். அதை விட்டு அவதூறு பரப்பக்கூடாது. இந்த நேரத்தில் அவதூறுலாம் இந்த மாதிரி விஷயத்தில் யாருன்னா பண்ணணும், தயவுசெய்து தூக்கி உள்ள வைங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. 25 பேர் மீது முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, பல இடங்களில் விசாரணைக்கு கூப்பிட்டு போகப்படுறது. அதாவதுங்க இப்போது அரெஸ்ட்டுன்னா உடனே இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. கூட்டின்னு போயிட்டு வச்சு விசாரித்து ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்க வைப்பாங்க. ஜட்ஜி கேட்க போகிறார், என்னப்பா இவர் அவதூறாக இது பண்ணாருன்னு. இப்போ சீமான் அவர்கள் மீது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்தது.
நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது, காவல்துறை வந்து 3rd டிகிரி கேவலமான நடத்தக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்போது இந்த விஷயத்தை வந்து அந்த இளைஞர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு விஷயத்தை உண்மைக்கு புறம்பா உங்ககிட்ட சாட்சியம் இல்லாமல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதனால் ஒரு சில பாதிப்புகள் வரும். கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொன்று இப்படி கைதானா அங்கே உங்களுடைய வழக்கறிஞர் அணி இருந்து என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு போகிறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கணும். அதுவும் கிடையாது. இன்னைக்கு கையறு நிலையில் போகிறவங்க அவங்க பார்த்துக்கிட்டா உண்டு. அவங்க பார்த்துக்கிட்டா உண்டு. உங்கள் அண்ணன் சாவுக்கு கூட வரமாட்டார், கோர்ட்டு கேஸ்க்கு சத்தியமாக வரமாட்டார். நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்களை நம்பி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு பார்க்க. இப்போது சமீபத்தில் வந்து திமுக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான வழக்கறிஞர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆகும்போது திமுகவோட வழக்கறிஞர்கள் வருவாங்க. திமுகவே ஒரு சில அரசு தரப்புலேருந்து வழக்கறிஞர்களை அனுப்பும். அப்போ வந்து நீங்கள் பாதிப்புக்குள்ளாங்க. அந்த உங்கள் மேலே இருக்கிற அந்த பாசத்தில் உங்களுக்கு நீங்கள் நிராயுதபாணியாக நின்றுடக்கூடாது. அட்லீஸ்ட் வெளியில் இருந்து மாற்று அரசியல், நல்ல அரசியல் பண்ணோன்னா இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் சம்மந்தமே இல்லாமல் அதை விட நீங்கள் வீடு வீடாக கூட போய் ஒரு துண்டு பிரசுரம் போட்டு இந்த மாதிரி எங்கே நாங்கள் தாவேக்கிலேருந்து வரோம், நாங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் பேசுங்க, அரசியல் பேசுங்க. அவதூறாக பேசுறதுன்றது வேறு, அரசியல் பேசுறதுன்றது வேறு. அதை செய்யலாம். அந்த மாதிரி வேறு ஒரு மாற்று சிந்தனைக்கு அவங்க தள்ளணும். அவங்கக்கிட்ட தான் சிந்தனையும் இல்லை, ஆழம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிறதுலாம் செல்வாக்கு, மக்கள் கூட்டம். அதை அதிகமாக அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க. அதற்கு கொடுக்குற பரிசு, அதுக்கு கொடுத்த ஒரு மோசமான விளைவு தான் இந்த உயிர் சாவு. ஏன்னா இந்த சம்பவம் பேசப்படுகிறது, இது அரசியல் ரீதியிலான சேற்றை வாரி இருக்கிற விஷயங்களாக பரிணமிக்கிறதே தவிர ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவாக இதை நம்ம ஒரு சிவில் இஷ்யூவாகவும் சோஷியல் இஷ்யூவாகவும் இதை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல. அந்த உரையாடலை நிகழ்த்தப்படாமல் இருக்குது. பொலிட்டிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரும் அதை நோக்கி நகர்த்தலைங்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. சுயநலம் அதிகமாக இருக்கிற ஒரு மண்ணாயிடுச்சுங்க தமிழக மண். அதாவது எல்லா தலைவருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போனால் கூட்டம் சேரணும்னு அந்த அவலமான ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க. அந்த கூட்டத்தை வைத்து தான் அந்த அரசியல் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. அந்த மாடலை உடைக்கிறதுக்கோ இல்லை அதுலேருந்து வேறு ஒரு புது மாடல் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. நம்மளோட அரசியல் வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு அரசியல் வந்து ஐயா கக்கன் போலவோ, ஐயா ஜீவானந்தம் போலையோ, இல்லை சங்கர் ஐயா போலவோ அவங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு கூட அவங்களுக்கு உண்டான அரசியல் பார்க்கலாம். இல்லை ஐயா காமராஜர் இருந்தார், எங்கேயுமே கூட்டத்தை சேர்க்கலை. அந்த மாதிரி அரசியல் இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இவங்களுக்கு என்ன அரசியல் பிடிக்குதுன்னா, மாவட்ட செயலாளர் வந்து 4 பேர் எதில் நம்ம காலில் விழணும், மாவட்ட செயலர் வந்து ஒரு 10,000-20,000 பேரை கூட்டி வச்சுருக்கணும், அந்த இடத்துல நம்ம போயிட்டு பேசி கீசி ஆரவாரம் பண்ணி அதை காட்சிப்படுத்திட்டு பார்த்தியா என் கெத்து, பார்த்தியா என் கூட்டத்தை, பார்த்தியா இப்படி பண்ணுன்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இவங்க வந்து மக்களை வந்துட்டு அவர் யாருங்க, அவர் அமைச்சருங்க, அவர் நல்ல அவர் டெய்லி போவார் வருவார், அவ்வளோதான். நம்ம ஹாய் சொன்னால் அவர் ஹாய் சொல்லுவார், எதனா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மேலை நாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையோ இல்லை அந்த ஒரு தோழனாக ஒரு அரசியல்வாதி இருக்கணும், நம்மள் ஒருவனாக இருக்கணுன்ற அந்த எண்ணோட்டத்துக்கு அரசியல்வாதிகள் தயாராகல. மக்களும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அவர்களோட நிலை மறந்து நம்ம தான் அரசியல்வாதியை உருவாக்குறோம், நம்ம தான் அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறோம், நமக்கு வந்து அரசியல்வாதி தேவையில்லை, அரசியல்வாதிக்கு தான் நம்மளுக்கு தேவை, நம்ம வந்து அவங்க வந்து பார்க்கணும், நம்ம போய் அவங்கள கெஞ்சக்கூடாது, நம்ம போய் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, அந்த புரிதலே இல்லை. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நிறைய பேர் அரசியலை வியாபாரமாக பார்க்குறதும் ஒரு பிரச்சனை. அரசியலை வியாபாரமாக பார்க்குறதுனால வியாபாரம் போது என்ன ஆகிடும்னா, வியாபாரம் கை விட்டு போயிடக்கூடாதுன்னு எல்லாம் முந்தி அடிச்சுட்டு ஓடுறது, இந்த பிரச்சனை. இப்போ விஜய் போன்றவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஸ்டார்டம், அந்த மேனியாக் கல்ச்சர் என்று சொல்லுவாங்க. ஒரு ஹீரோவை பார்த்தா அப்படியே கும்பலாக போய் வைக்கிறது. ஒரு சினிமா ஸ்டாரு, ஒரு நட்சத்திரம், ஒரு கிரிக்கெட் வீரர், இல்லை ஒரு ஃபுட்பால் ஆடக்கூடியவர், இல்லை ஒரு பாடகர், ஒரு மியூசிக் டைரக்டர், அதை பார்த்தா அப்படியே போய் அப்படியே ஆன்னு நிற்கிறதாங்க. அது தன்னை மறந்து வந்து அந்த ஒரு சுயத்தை மறந்து அங்கே போய் அவர் நம்மளை பார்க்கணும், நம்மக்கிட்ட பேசணும், நம்ம அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. நான் பெருமைக்கு சொல்லலை. ஐயா கபில் தேவ் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறார், நான் புகைப்படம் எடுக்கல. நான் வருந்தின ஒரே ஒரு விஷயம், ஐயா அப்துல் கலாமோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். அது இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சுற்றுச்சு. சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்கிறாரு, ரஜினி அவர்களை வந்து நேரில் சந்திக்கு, அதாவது நிறைய பேர் பார்க்குறோன்னா கூட இருக்கிறோம். நீங்கள் என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆளுமையோடுமே புகைப்படம் எடுத்தாமல் இருக்காது. ஆனால் இறந்ததுக்கு பின்னாடி போய் காமராஜர் ஐயா வீட்டில் பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்தாமல் இருக்கும். அதுவாக ஃபோட்டோ வந்ததுன்னா வேறு. இது ஏன் எங்கேருந்து இந்த பக்குவம் வருதுன்னா, அந்த புஸ்தகம் படிக்கிறதுனால வருது. நம்மை போன்ற அவர்கள் ஒருத்தங்க. இப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் பேசும்போது கூட ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நிற்பாங்க. அப்போ வந்து நான் தான் என் கை தூக்கி அவங்க மேலே போட்டு இது பேசுவேன். எதுக்குன்னா, அவங்களுக்கு நான் தேவையில்லை, எனக்கு தான் அவங்க தேவை. நான் பேசுகிற கருத்து நல்லா இருக்குன்னா அது 4 பேர் பார்த்து இது நல்ல கருத்துன்னு சொன்னால் தான் நான் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் என்னை பேட்டி எடுப்பீங்க. இந்த புரிதல் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த புரிதல் நிறைய அரசியல் ஆளுமைகளுக்கோ இல்லை சினிமாக்காரர்களுக்கோ இல்லை.
தன்னுடைய தொண்டர்களையோ இல்லை தன்னை பார்க்க வரவர்களோ கிள்ளுக்கீரை மாதிரி நடத்துகிறார். வெயிட் பண்ண வைக்கிறது, காக்க வைக்கிறது. ஒருத்தரை காக்க வைக்கிறதுன்றது வந்து அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பண்பாடுங்க. அந்த பண்பாடை வந்து இவங்க தூக்கி பிடித்து அதையே வந்து வசீகரமாக ஆக்கி அதை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த அவல நிலை இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனைகள். இது சரி செய்தாதால் அது சரியா, இல்லைன்னா இன்றைக்கி விஜய், நாளைக்கு அஜித் கட்சி ஆரம்பித்தார்னா அஜித்துக்கும் இதே மாதிரி போய் நிற்பாங்க. இல்லை தனுஷ் கட்சி ஆரம்பித்தார்னா தனுஷ்க்கும் இதே மாதிரி போய் நிற்பாங்க. அங்கேயும் தள்ளுமுள்ளு வரும், அங்கேயும் நிறைய சிறுவர்கள் சாவாங்க. அப்போது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகும். நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வந்து சுயசரிதை பற்றி நம்ம வந்து குறைத்தது கிடையாது, நம்ம யாருக்கும் சலித்தவர்களோ குறைந்தவர்களோ கிடையாது அப்படின்ற அந்த சுய சிந்தனை, அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்தால் தான் இந்த தமிழ் சமூகம் வந்து இந்த மாதிரி கும்பலில் போய் மாட்டிக்கிறது குறையும். அதேமாதிரி ஒருத்தர் சொல்லிடுவார், இன்றைக்கி நல்ல நாள், இன்றைக்கி போய் நீங்கள் சாமியை பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்கணும்னு. உடனே பூரா கூட்டமும் அன்றைக்கி போய் உட்காருது. ஏங்க, சாமின்றது உங்களுக்கு அருள் கொடுக்கணும், நல்லது செய்யணும்னா எல்லா நாளும் செய்யும். அதையே நீங்கள் அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க. எல்லாம் போய் அந்த நாளில் தான் உட்காந்து அங்கே ஒரு கூட்டத்தை உருவாக்கி அங்கே குருக்கள் வந்துட்டு சைடில் ஒரு காசை வாங்கிக்கிட்டு சைடில் விடுறது, ஏமாத்துறது, பணம் கொடுக்குறவனுக்கு சாமியை முதல்ல காட்டுறது, பணம் கொடுக்காதவனுக்கு பின்னாடி தள்ளுறது, கூட்ட நெரிசல், அங்கே காவல்துறை அத்துமீறது, ஒருத்தன் தாக்கிக்கிறது. இதெல்லாம் ஏன் வருது? நம்ம மூளையை சிந்திக்காததுனாலையும் நம்ம வந்து நம்மளை வந்து சமமாக மற்றவர்களோட நடத்து கொள்ளாததுனால தான் இந்த பிரச்சனை. இந்த மன ரீதியான அந்த ஏற்றத்தாழ்வு, இல்லை அந்த ஒரு ரசிகரை பார்த்து ஏங்குற அந்த தன்மை இருக்கு இல்லையா, இதெல்லாம் தயவு செய்து மக்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். இது மக்கள் மாற்றிக்கணும். அதே மாதிரி அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் அதை எப்படி மாற்றிக்கணுன்றது நம்ம சொல்லுவோம். இந்த மாற்றங்கள் வந்தால் தான் நம்ம தமிழக மக்கள் இல்லை தமிழக இளைஞர்கள் வந்து ஒரு அறிவு சார்ந்த உலகத்துக்கே ஒரு அடையாளமாக மாறக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களாக மாறுவார்கள். கண்டிப்பாக சார், ஒரு விரிவான உரையாடல். இது அரசியல் சூழலில் சிக்காமல் இந்த வழக்குகள் பயணிக்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. அது எப்படி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு நன்றி.